அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் நலத்திட்டத்தில் இன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி பார்க்க உள்ளோம். அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது. இந்த திட்டமானது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் 2022 செப்டம்பர் 15, அதாவது அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் உள்ள ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் துவங்கப்பட்டது. பள்ளியில் வழங்கப்படுகின்ற இந்த உணவானது மாணவர்களின் படிப்பின் மீது உண்டான ஆர்வத்தை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடும் போக்கப்படுகிறது. இந்த திட்டமானது மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பள்ளிக்கு நேரம் தவறாமல் வருவதும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான குறிக்கோள்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவ மாணவியர் பசியின்றி பள்ளி வருவதை உறுதி செய்தல், மாணவ மாணவியர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது, மாணவ மாணவியரின் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துவது, குறிப்பாக இரத்த சோகை குறைபாட்டை நீக்குவது, மாணவ மாணவியரின் வருகையை அதிகரித்தல் மற்றும் தக்க வைத்துக் கொள்ளுதல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல் போன்ற குறிக்கோள்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள வேறு எந்த மாநிலத்திலும் இதுபோல பள்ளி நாட்களில் காலை உணவு வழங்கப்படுவதில்லை என்பதால் இந்த திட்டமானது தமிழகத்தின் நிர்வாகத்திற்கு பெருமை சேர்க்கிறது.